9th மேக்ஸ் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸோட ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் 2024 நடந்ததை பார்த்துட்டு இருக்கோம். இந்த கொஷின் பேப்பர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர். இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் இதே சம்ஸ் நிறைய சம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சில சம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் உள்ள மற்ற சம்ஸும் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் இருக்க சம்ஸில் எதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கணும் அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 50 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 1 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? சூஸ் த கரெக்ட் ஆன்சர் முழுக்க முழுக்க உங்களோட டெக்ஸ்ட் புக்கோட பேக்கில் இருந்தே கேட்குறாங்க. ஸோ புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சாப்டருக்கும் பேக்கில் இருக்கிறத கவர் பண்ணிக்கோங்க. 2 மார்க்ஸ் பாருங்கள். உங்களுக்கு 14th வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பல்சரி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்டிஃபிக் நோட்டேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ சயின்டிஃபிக் நோட்டேஷன் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. இதே சம் கேட்பாங்க அப்படின்னு நம்பி பார்க்கக்கூடாது. இதே பேட்டர்னில் இருக்க மற்ற சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. 7 கொஷின் கொடுத்துட்டு 8லேருந்து 14 வரையும் 7 கொஷின் கொடுத்துட்டு 5 கொஷின் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. 8th ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி வெரி ஈஸி. ஸோ அசஸ்மெண்ட் பிரின்சிபல் இதோட ரோஸ்டர் ஃபார்ம் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதே பேட்டர்னில் இருக்க மற்ற கொஸ்டின்ஸும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் செட் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். 10th கொஷின் n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 ஃபைண்ட் n ஆஃப் p ஆஃப் ஏ கேட்டிருக்காங்க. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரெப்ரசன்ட் ஏ சிமெட்ரி பி த்ரூ வென் டயக்ராம். ஸோ ஏ சிமெட்ரி பிக்கான வென் டயக்ராமை ட்ரா பண்ணணும். ஸோ அந்த வென் டயக்ராமில் உள்ள சம்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன். ஸோ இதே நம்பர் கொடுக்காம வேற நம்பர் சேஞ்ச் பண்ணாலும் கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த 3 ரேஷனல் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிம்பிளிஃபை. கண்டிப்பாக சர்ட்ஸ்லேருந்து இந்த மாதிரி உங்களுக்கு ரேஷனல் நம்பர்ஸ்லேருந்து சிம்பிளிஃபை கண்டிப்பாக ஒரு சம் கேட்டுருவாங்க. ஸோ இந்த சம்மே வெரி வெரி இம்பார்ட்டன்ஸும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இதே பேட்டர்னில் இருக்க மற்ற சம்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சயின்டிஃபிக் நோட்டேஷனும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு 21 வந்து கம்பல்சரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்பல்சரி கொஷின்ஸ் பார்த்துருவோம். கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ பி எல்லாம் கொடுத்துட்டு அதோட எலமெண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். ப்ரைம் நம்பர்ஸ் என்ன அப்படின்ட்டு லெஸ் தென் 11 சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி சிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5லேருந்து 9க்குள்ளே இருக்க நம்பர்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 எடுத்துக்கணும், 6 எடுத்துக்கணும், 7 எடுத்துக்கணும், 8 எடுத்துக்கணும், 9 எடுக்கக்கூடாது. ஏன்னா 9க்கு வந்து ஈக்குவல் டுன்னு கொடுக்கல. ஸோ 8 வரையும் எடுக்கலாம். அதுதான் சியோட வேல்யூ. ஸோ 5 6 7 8 வரும். ஸோ இந்த நம்பர்ஸோட எலமெண்ட்டோட ஏ யூனியன் bracket of B intersection C is equal to A union close the bracket intersect open the bracket A union C. ஸோ இந்த கண்டிஷனை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். இதே பேட்டர்னில் இருக்க எல்லா சம்ஸுமே பார்த்துக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த வீடியோவை தொடர்ந்து உங்களுக்கு நான் 9th மேக்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோமெட்ரியில் பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ட் ட்ரையாங்கிள் LMN such that MN LN கொடுத்துட்டாங்க. லொக்கேட் இட்ஸ் சென்ட்ராய்ட். ஸோ சென்ட்ராய்டில் இருந்து தான் உங்களுக்கு சம்ஸ் கேட்குறாங்க. அடுத்த சம்முமே வந்து கன்ஸ்ட்ரக்ட் த சென்ட்ராய்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ சென்ட்ராய்டு கண்டிப்பாக வரும். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 8 மார்க்ஸ் அழகாக ஸ்கோர் பண்ணிடலாம். இதே 2 சம்முமே பாருங்கள், இதுவே கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இதே பேட்டர்னில் இருக்க மற்ற சம்ஸுமே பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 9th பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தொடர்ச்சியாக வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். 9th வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.